என்னம்மா மருமகளே, சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததால இதுக்கு மேல சௌக்கியமாவே இருக்க முடியாது. இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமாடா, என்னடா பண்ணுவேன். நினைச்சா உன்னை இந்த வீட்டுல இருந்து துரத்தி காட்ட முடியும், பாக்குறியா? நீ எவ்வளவுதான் மிரட்டு, உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது. என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? இழுப்பு வச்சா செவல் பெரும்பிடும். என்ன ரொம்ப பயம் விட்டு போச்சா? இன்னி 10 நாள்ல உன்னை நான் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன்டி. எண்ணி 10 நாள் தான்டா. அதுக்குள்ள உன் முகத்தறியை நான் கிழிச்சு காட்டுறேன். நெருப்பு மாதிரி என் கிட்ட வச்சுக்காத, அதுக்கப்புறம் சுட்டெரிச்சிருவேன். நெருப்புனா நான் தண்ணி ஊத்தி அணைச்சிருவேன். ஷாலினி, இன்னைக்கு மாமா அந்த குகைக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஏதோ அந்த பேரை சொல்லிட்டு அந்த குகைக்கு வேற போகணுன்னாரு. இன்னைக்கு அவர் ஃபாலோ பண்ணுறோம். ரகுவையும் ரவியும் கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகேவா? நம்ம எங்கே போகிறோம்? மூடிக்கிட்டு வா. எல்லார் மணிக்கும் நான் ஏசக்கூடாதுன்னு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையே வாங்க. அது உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ, என் புருஷன்கிட்ட கொண்டு வந்துடாத. பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான். உன் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கலாம், என் புருஷனை கூட தூக்கி போட்டு மிதிக்கலாம். ஏசுறது மட்டும் வேணாம், போட்டு மெதின்னு கூட மிதிக்கலாம். அது நான் கண்டுக்க மாட்டேன். அவமானப்பட்டுட்டான். கொஞ்சம் மூடிட்டு வா. பரதேசி, நீ எல்லாம் எப்படிதான் வந்தியோ? கம்மல் கொடுத்துட்டு இல்லை போட்டு மெதிச்சிருவேன். இங்கேயே வெண்ணாங்கட்டியும் வேணாம், ஒழுங்கு மரியாதை கம்மனிரு. அந்த யாழினிக்கு எப்படிதான் என்கிட்ட சவால் விட்டாலோ அவ சவாலை எப்படிதான் நான் மீறது. நான் இன்னும் 10 நாள்ல ஷாலினியை பற்றி தப்பாக சொல்லி அனுப்பலான்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் தப்பாக சொல்லிட்டு அனுப்புனா அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த ஷாலினிக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த யாழினிக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கலைன்னா என்னால் எப்படி பிரம்மன் ஆக முடியும்? அந்த குழந்தை பிறந்து அது இறந்து அதை நான் தூக்கிட்டு போய் இறக்கணும், அதுதான் நான் கொல்லணும். ஆனால் இப்போ அந்த இதுவே தலைகீழ போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஏதாச்சும் பண்ணி அவங்க மனசில் இடத்த பிடிச்சாதான் குழந்தை பிறந்தது நான் தூக்க முடியும். தூக்கி 6வது மாதத்துலேயே நரபலி கொடுக்க போகிறேன். ரகு, இதுக்கு மேலே என் பக்கத்தில் வந்து குழந்தை பெற்றுக்கிறேன்றாதீங்க. அப்புறம் நான் இது பண்ணேன் தெரிஞ்சிச்சா? அன்னைக்கு ஏன் நான் மாமாவை அரைஞ்சன்ட்டு. அப்பா, நீங்களா எப்போ வந்தீங்க? இந்த தைரியம் இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்கப்பா. என்னப்பா நினச்சிருக்கீங்க மனசுல? நிறுத்துங்கடா. எனக்கு இந்த சொத்து, இந்த உலகம், இந்த ராஜ்யம், அதுக்கப்புறம் சீனி ராஜ்யம், பல ராஜ்யத்துக்கு அதிபதியாகணும். அதாவது எலும்புக்கூடு அரசராக போகிறேன். நான் தான் சண்டாவின் அரசராக போகிறேன். அதுக்கு இவர் 2 பேரும் குழந்தைய கலைக்கலனா நான் ஆக முடியாதுல்ல, ஆகி காட்டுறேன். நீங்கள் சொன்னது நான் பயப்படுவேன்னு நினச்சிங்களா? என்ன அவ்வளவு பெரியவனுங்களா?